12 மில்லியன், அதாவது 1 கோடியிலிருந்து 1 கோடி 20 லட்சம் பார்க்கின்சன் பேஷண்ட்ஸ் உலகம் முழுவதும் இருக்கிறதா ஒரு டேட்டா சொல்லுது. இவ்வளவு அதிகமான பேஷண்ட்ஸ் இருக்காங்களா, இல்லை இது வந்து ரொம்ப கம்மியான ஃபிகர் மாதிரி ஃபீல் ஆகுதா? இந்த ஃபிகர் வந்து கரெக்டான ஃபிகர் அப்படின்னு சொல்லலாம். நம்மளுடைய ஷியர் 140 crores பாப்புலேஷனை கனெக்ட் பண்ணால் இது கூட இருக்கலான்றது என்னுடைய எண்ணம். பார்க்கின்சன் அப்படிங்கிறது ஒரு சாதாரண நரம்பு தளர்ச்சி மாதிரியான ஒரு பிரச்சனையா, இல்லை என்னது அது? இப்போ பார்க்கின்சன் இருக்கவங்களுக்கு வந்து பக்கவாதம் வராது. பார்க்கின்சன் இருக்கவங்களுக்கு கை கால் செயலிழந்து போகாது. அவங்க சரியாக செயல்பட மாட்டாங்க. இது ரொம்ப காமன் தானே. இதுக்கே பார்க்கின்சன் ஒரு பேரை வச்சு அது ஒரு நோயை நம்ம கன்சிடர் பண்ணணும். வயசானவங்க எல்லாருமே பார்க்கின்சன் கிடையாது. இது மாதிரி ஸ்லோவாக நடக்கிறவங்கள மெஜாரிட்டி ஆஃப் தி பீப்புள்ஸ் பார்க்கின்சன். ஒரு எக்ஸ்க்ரீட்ரி வேஸ்ட் ப்ரோட்டீன் ஒன்று இருக்குது. அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மூளையிலேருந்து வெளியில் வந்து போயிடும். அது போகாமல் மூளை மேலேயே படியறதுனால வர்ற அவங்க வீட்டில் இருக்கிற மற்றவங்க இவங்களுக்கு பார்க்கின்சன் இருக்கலாம் அப்படிங்கிறத என்ன மாதிரி சிம்டம் வச்சு கண்டுபிடிக்கலாம்? முகமது அலி தெரியும், ஃபேமஸ் பாக்ஸர். அவருடைய பாக்ஸிங் கேரியருக்கு அப்புறமா நீங்கள் அவர் முகத்தை பார்த்தீங்கன்னா அதுதான் பார்க்கின்சனுக்கான கிளாசிக்கல் எக்ஸாம்பிள். இது ஜெனட்டிக்கலாக வருமா? ஏர்லி ஸ்டேஜில் வரும், 50 வயது கம்மியாக வரும். இந்த மாதிரி வர்றவங்களுக்கு எல்லாத்துக்குமே இப்படி பண்ணுங்க, இது பண்ணாதீங்க, இது வரும் அப்படின்னு சொல்லலாம். அப்படி அதுக்கு எடுத்த மாதிரி ஒரு ஒன் லைனரில் ஏதாவது ஒன்று சொல்லி முடிக்க முடியுமா? பார்க்கின்சனை பொறுத்த வரைக்கும் வந்தால் கண்டுபிடிக்கிறது தான் முதல் ஸ்டெப்பு. வர விடாமல் இருக்கணும் அப்படின்றத. தினமலை நேயர்களுக்கு வணக்கம். இந்த ஸ்பெஷல் பாட்காஸ்ட்டில் நம்ம கூட டாக்டர் வெங்கட்ராமன் கார்த்திகேயன், சீனியர் கன்சல்டன்ட் நியூராலஜி, காவேரி மருத்துவமனை ஆழ்வார்பேட்டை இருக்கார். வணக்கம் டாக்டர். வணக்கம் டாக்டர். பார்க்கின்சன் டே இன்னைக்கு நம்ம இந்த பார்க்கின்சன் டேயில் இருக்கோம். உலகம் முழுவதும் ஒரு டேட்டா சொல்லுது, நியர்லி ஒரு 10 மில்லியன்லேருந்து 12 மில்லியன், அதாவது 1 கோடியிலேருந்து 1 கோடி 20 லட்சம் பார்க்கின்சன் பேஷண்ட்ஸ் உலகம் முழுவதும் இருக்கிறதா ஒரு டேட்டா சொல்லுது. இவ்வளவு அதிகமான பேஷண்ட்ஸ் இருக்காங்களா, இல்லை இது வந்து ரொம்ப கம்மியான ஃபிகர் மாதிரி ஃபீல் ஆகுதா? இது வந்து நிச்சயம் இந்த ஃபிகர் வந்து கரெக்டான ஃபிகர் அப்படின்னு சொல்லலாம். இன்ஃபேக்ட் இதை விட அதிகமாக கூட இருக்க முடியும். ஓகே. ஏன்னா இந்த பார்க்கின்சன் பற்றின டேட்டா வந்து ஓரளவுக்கு ரெஜிஸ்ட்ரின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு நாட்டிலையும் வந்து பார்க்கின்சன் இத்தனை பேர் வந்து இந்த ஹாஸ்பிட்டலில் ரெஜிஸ்டர் ஆகிருக்காங்க, அதுலேருந்து கலெக்ட் பண்ணக்கூடிய டேட்டா. ஸோ நம்ம ஊர்லேருந்து இந்த மாதிரி ரெஜிஸ்ட்ரிஸ் வந்து ரொம்ப கம்மி. ஸோ நம்மளுடைய இந்தியன் ரெப்ரசன்டேஷன் அதில் எவ்வளோ இருக்குன்னே நமக்கு தெரியல. ஓகே. ஸோ நம்மளுடைய ஷியர் 140 crores பாப்புலேஷனை கனெக்ட் பண்ணால் இது கூட இருக்கலான்றது என்னுடைய எண்ணம். ஓகே. பட் இது ஏன் இவ்வளோ பேர் வந்திருக்காங்க, ஏன் இத்தனை மக்கள் இருக்காங்கன்னா ரொம்ப சிம்பிள். மெடிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்ஸ் நிறைய போயிடுச்சு. நாம் வந்து வாழும் நாட்கள் கூட்டிகிட்டு வருது. ஒரு 20-25 வருஷம் முன்னாடி இருந்தால் சராசரி இந்திய ஒருத்தருடைய வாழ்நாள் வந்து இப்போ பார்த்திங்கன்னா நல்லாவே கூடியிருக்கு. ஓகே. ஸோ இந்த பார்க்கின்சன் பர்டிகுலராக இந்த ஏஜ் குரூப்பில் தான் வரும். எப்போது உங்களுடைய அந்த எக்ஸ்டெண்டட் ஏஜ் குரூப் வேறு 60க்கு மேலே போகும்போது. ஸோ பார்க்கின்சன் அப்படின்ற அந்த ஒரு பிரச்சனை வந்து இந்த ஏஜ் குரூப்பில் அதிகம் வர்றதுனால நம்மளுடைய லாங்கிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும்போது அதோடைய டயக்னோசிஸ்க்கான சான்சஸும் இன்க்ரீஸ் ஆகுது. தேர்ஃபோர் த பாப்புலேஷன் வித் பார்க்கின்சனும் அதிகமாகுது. ஓகே. ஸோ நம்ம நிறைய ஸ்க்ரீனிங் பண்ணுறோம், அதனால் டேட்டா அதிகமாக காமிக்குது அப்படின்னு சொல்கிறீங்களா? நிறைய ஸ்க்ரீனிங்கும் பண்ணுறோம். நம்ம இப்போ வாழும் நாட்கள் கூட இருக்கிறதுனாலையும் இதுக்கான வாய்ப்பு ஜாஸ்தியாக இருக்குது. ஓகே. ஏன்னா இந்த பார்க்கின்சன் வந்து ரொம்ப ஒரு 5% 10% இருக்கவங்களுக்கு தான் 50 வயசில் கம்மியாக வரும். மிச்சது எல்லாமே 60 வயசுக்கு மேலே தான் வரும். நீங்கள் பழைய இந்தியா எடுத்துக்கிட்டிங்கன்னா 60 வயசு தாண்ட மாட்டாங்க. இப்போ 60 வயசுன்றது சராசரியாகவே ஆயிடுச்சு. எல்லாருமே 60 வயசு தாண்டுறாங்க. ஸோ இதுக்கு மேலே நாம் வாழக்கூடிய நாட்களில் இந்த பார்க்கின்சனுக்கான வாய்ப்புகள் கூடுறதுனாலேயே இந்த பாப்புலேஷனுக்கான விஷயங்களும் ஜாஸ்தி ஆயிடுச்சு. ரெண்டாவது, இப்போ மருத்துவ வசதிகளும் விழிப்புணர்வும் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. அஃபோர்டபிலிட்டி, பேஷண்ட்ஸோடைய அஃபோர்டபிலிட்டி, குவாலிட்டி ஆஃப் லைஃப்பை நோக்கி போகிறாங்க. வாழ்கிறத விட நல்லா வாழணுன்றதை நோக்கி போகிறாங்க. அதனால் மக்கள் வந்து மருத்துவர்களை தேடி வர்ற விஷயங்களில் ஈஸியாக இது வந்து ஸ்க்ரீன் ஆகிடுது. ஓகே. லெட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் த பேசிக்ஸ் டாக்டர். பார்க்கின்சன் அப்படிங்கிறது ஒரு சாதாரண நரம்பு தளர்ச்சி மாதிரியான ஒரு பிரச்சனையா, இல்லை என்னது அது? ஸோ பார்க்கின்சன் அப்படின்ற சொல்ல வந்து ஒரு நரம்பியல் தேய்மான நோய்னு சொல்லுவோம். சரி, மூட்டு தேய்மானம் மாதிரி சொல்லலாம். மூட்டு தேய்மானம் மாதிரி நரம்பு தேய்மானம்னு வச்சுக்கலாம். ஸோ நம்ம பிரெயினை எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போது ரொம்ப சிம்பிள் அனலாகி அப்படின்னா உங்கள் உடம்பை ஒரு கார் மாதிரி வச்சுக்கோங்க. அந்த காரை வந்து பார்த்திங்கன்னா 4 சக்கரம் இருக்குது அது ஓடுறதுக்கு. அதே மாதிரி உங்கள் கை 2 இருக்குது, உங்கள் கால் இருக்குது. இந்த கார் ஓடணுன்னா உங்களுக்கு பெட்ரோல் வேணும், நம்ம உடம்புல ரத்தம் இருக்குது. இந்த காரை ஸ்டார்ட் பண்ணணுன்னா இன்ஜின் வேணும், நம்ம உடம்புல பிரெயின் இருக்குது. இந்த இன்ஜின்லேருந்து காருக்கு போகிற விஷயத்தை கொண்டு போகிறதுக்கு நர்வ்ஸ் இருக்கணும், நம்ம உடம்புல ஸ்பைனல் கார்டு இருக்குது. பட் இதெல்லாம் இருந்தால் வண்டி போகும், ஆனால் சீராக போகாது, ஒரு ஸ்மூத்தாக போகக்கூடாது. அப்போ ஸ்மூத்தாக போகிறதுக்கு நமக்கு தேவை வந்து பிரேக்கும் கிளச்சும். அந்த பிரேக்கும் கிளச்சும் செய்கிற வேலையை நம்ம மூளையுடைய டீப் பார்ட்டில் செய்கிற நர்வ்ஸ்க்கு பேர் தான் டீப் கிரே மேட்டர்னு சொல்லுவோம்.
அந்த நரம்புகள் தேய்மானம் ஆகிறது தான் பார்க்கின்சன். ஸோ அப்போ பார்க்கின்சன் இருக்கவங்களுக்கு வந்து பக்கவாதம் வராது. பார்க்கின்சன் இருக்கவங்களுக்கு கை கால் செயலிழந்து போகாது. அவங்க சரியாக செயல்பட மாட்டாங்க, அவங்களுக்கு தேவையான மாதிரி செயல்பட மாட்டாங்க. அதனால் அவங்களுடைய அன்றாட வாழ்க்கையை அவங்களால சரிவர செய்ய முடியாமல் போகும். சரி, ஒரு கீ கொடுக்குற பொம்மை லாஸ்ட்டில் மூமெண்ட்டில் ஒரு மாதிரி ஸ்லோ மோஷனில் இயங்குற மாதிரி இயங்குவாங்களா? கிட்டத்தட்ட நீங்கள் சொல்கிறது கரெக்ட், ஃபென்டாஸ்டிக், கரெக்டாக பிடிச்சிட்டிங்க. இது கிட்டத்தட்ட அப்படி மட்டும் இல்லாமல் நீங்கள் 2 விதமாக அடிச்சிக்கலாம். இப்போ நம்மளுடைய பிரேக்கு கிளச் இருக்குது, அந்த பிரேக்கும் கிளச்சும் சரியாக வேலை செய்ய வேண்டிய இடத்துல செய்யாமல் வேலை செய்யக்கூடாத இடத்துல செஞ்சிடும். இப்போ நாம் அதை கரெக்டாக சொல்ல போனால், நாம் வந்து இப்போ நான் கையை அசைச்சு பேசுகிறேன், என் கையை நான் இங்கே நிறுத்தணும் அப்படின்னு முடிவு பண்ணால் என் கைகளை இப்படி திருப்புற தசையும் இப்படி திருப்புற தசையும் இங்கே நிறுத்தணும். ஓகே, அப்படி எனக்கு அந்த நேரத்தில் பிரேக் உழலைன்னா என் கை நடுங்கிட்டு தான் இருக்கும். ஓகே, ஸோ இது பிரேக் உழ வேண்டிய இடத்துல உழ மாட்டேங்குது. அதுவே நான் நடக்க முயற்சி பண்ணுறேன் அப்படின்னா என்னுடைய ஷோல்டரில் இருக்கிற மசில்ஸ்லாம் ஃப்ரீயாக மூவ் ஆகணும், அப்போ தான் நான் கை வீச முடியும். ஆனால் இங்கே பிரேக் உழுந்துரும். ஸோ அதனால் என்ன பண்ணுவாங்க, கையை வீசவே மாட்டாங்க. ஸோ நீங்கள் சொல்கிற அந்த கீ கொடுக்குற பொம்மை மாதிரி ஸ்லோவாக ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ எங்கே பிரேக் உழணுமோ அங்கே உழாது, எங்கே உழக்கூடாதோ அங்கே உழுந்துரும். ஸோ கடைசியில் மூமெண்ட் சரியாக வராது. ஓகே. பட் ஆனால் ஒரு நார்மலாக நம்மளுடைய பெர்ஸ்பெக்டிவ் என்ன இருக்குன்னா, 60 வயசுக்கு மேலே ஆகிடுச்சுன்னா அவங்க ஸ்லோவாகிடுவாங்க, வயசாயிருச்சு, அவங்க அப்படி தான் பொறுமையாக நடப்பாங்க, தவறி விழுவாங்க. இது ரொம்ப காமன் தானே. இதுக்கு ஏன் பார்க்கின்சன் ஒரு பேரை வச்சு அது ஒரு நோயை நம்ம கன்சிடர் பண்ணணும்? கரெக்ட். ஸோ அப்போ 60 வயசில் வர்ற ஸ்லோயிங் வந்து ஸ்லோவாக நடக்கிறத தாண்டி கீழே விழுந்துருவாங்க, தள்ளாடுவாங்க அப்படின்ற ஒரு இது சேர்ந்ததுன்னா நடக்கவே பயப்பட ஆரம்பிச்சிருவாங்க. ரெண்டாவது, நாம் அப்படி நினச்சதே வந்து ஒரு காலத்தில் நம்மளுடைய அறியாமைன்னு தான் சொல்லுவேன். வயசானவங்க எல்லாருமே பார்க்கின்சன் கிடையாது. இது மாதிரி ஸ்லோவாக நடக்கிறவங்கள மெஜாரிட்டி ஆஃப் தி பீப்புள்ஸ் பார்க்கின்சன் தான். நாம் வந்து அது இயல்பாக்கிட்டோம். 60 வயசுனா அதுதான் இங்கே மாறி இருக்குது. நம்ம புது இந்தியாவில் மாறி இருக்கிறது வந்து 70 வயசுலேயும் நான் ஓடணும்னு ஆசைப்பட்றாங்க, 70 வயசுலேயும் நான் வாக்கிங் போடணும்னு ஆசைப்பட்றாங்க. ஆனால் அப்படி போயிட்டுருக்கவங்க கொஞ்சம் கடந்த ஒரு வருஷமாக வந்து என்னால் போக முடியல டாக்டர், நடக்கும் போது கீழே விழுந்துடணும்னு பயமாக இருக்குது. பார்க்குறவங்களாம் என்னை பார்த்து கேட்குறாங்க, ஏன் நீ கையை வீசியே நடக்க மாட்டேங்கிற, ஏன் இப்படி ஸ்லோவாக நடக்கிறேன்னு. அது வந்து ஆப்வியஸாக தெரியும். சரி, அந்த இடத்துல மட்டும்தான் பிரச்சனையான்னு பார்த்தானா, அவங்க ஃபங்க்ஷன் பண்ணிட்டு இருப்பாங்க, ஒரு பேங்க் செக்கில் கையெழுத்து போடுவாங்க, கையெழுத்து மாறிடும், செக் பவுன்ஸ் ஆகிடும். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் ஸ்லோவாக நடக்கிறேன்றதை மீறி என்னுடைய வாழ்க்கையில் நான் செய்யணுன்றதை செய்ய விடாமல் செய்யும். நான் ஒரு கடைக்கு போகணுன்னா எனக்கு பயம் வந்துடும், நான் கீழே விழுந்துட்டேன்னா யாராவது லைட்டாக தட்டிட்டா கீழே விழுந்துருவாங்க. ஸோ இந்த நாள தான் இதை வந்து நம்ம தனி நோயாக பாவிக்கிறோம், வயசுன்னு சொல்லாமல். அஃப்கோர்ஸ் இது வயசுனால் ஏற்படக்கூடிய ஒரு மூளை பாதிப்பு தான். பட் ஒட்டுமொத்த மூளையுமே சுருங்கிடுச்சுன்னா அது ஒரு ஸ்லோனஸ். இது வந்து ஒரு பர்டிகுலர் இடத்துல மட்டும் பிரச்சனை வர்றதுனால நீங்கள் ஒரு ஃபைன் மூமெண்ட்ஸை வந்து சரியாக செய்ய முடியாமல் அதனால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் தான் பார்க்கின்சன். ஓகே, இந்த ஜீரேட்டிக் குரூப்பில் டிமென்ஷியா அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து காமனாக எல்லாருக்குமே தெரியும் விஷயம். அப்போது இதை வந்து டிமென்ஷியா அப்படிங்கிற மாதிரி மக்கள் எடுத்துக்கிட்டாங்கன்னா எதுக்கும் அதுக்கும் என்ன மாதிரி டிஃப்ரென்ஸ்? பிகாஸ் நீங்கள் சொல்கிற நிறைய சிம்டம் ரெண்டுமே பொதுவானது தானே. அவங்க சைனை மாற்றி போடுறது, ரொம்ப ஸ்லோ ஆகுறது, எல்லாமே டிமென்ஷியாவோடைய, ஏன்னா அந்த டவுட்டில் இருக்கும்போது டிமென்ஷியாவுக்கும் வரும். அப்போ எப்படி நம்ம இந்த டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது டாக்டர்? கிட்டத்தட்ட இது நமக்கும் இலங்கை தமிழுக்கும் இருக்கிற விஷயம் தான். 2 பேரும் தமிழ் தான். ஸோ 2 பேருமே தேய்மான நோய்கள் தான். ஆனால் டிமென்ஷியாவுடைய முக்கியமான பிரச்சனை மறதி. ஃபைன். ஸோ மறதி மட்டும் விஷயம், சாதாரணமாக நடந்துட்டு போயிட்டு வந்துட்டு இருக்காங்க, ஆனால் எல்லாம் மறக்கிறாங்க, அட்டென்ஷன் இல்லைன்றது டிமென்ஷியா. பார்க்கின்சனுடைய முக்கியமான விஷயம் வந்து மூமெண்ட்டு. ஸோ மறதி வந்து இவங்க 2 பேர்துலையுமே ரெண்டுமே ஓவர்லேப் ஆகும். எது வந்து மேஜர் ஃபீச்சர், எது வந்து உங்களுடைய கிளினிக்கில் நீங்கள் பார்க்கும்போது அதிகமாக இருக்குது அப்படின்றத வச்சு அவங்க டிமென்ஷியா வித் பார்க்கின்சனாக மாறுவாங்க, இல்லைனா பார்க்கின்சன் வித் டிமென்ஷியா மாறுவாங்க. 2 பேரும் ஓவர்லேப் ஆச்சுன்னா கோரிலேட் ஆகிறதுக்கு ரெண்டுமே கோரிலேட் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஓகே, இப்போ பார்க்கின்சன் ஆரம்ப காலத்தில் டிமென்ஷியா இருக்காது, ஆனால் பார்க்கின்சன் 10 வருஷம் கழிச்சா நிச்சயம் டிமென்ஷியா வரும். ஃபைன். பார்க்கின்சனில் இருக்கவங்களுக்கு டிமென்ஷியா வரும். பிகாஸ் அந்த மூமெண்ட் எல்லாமே கம்மியாகுது, எல்லாமே வந்து ஸ்லோ ஆகும்போது அப்படியே மூமெண்ட் ஸ்லோ ஆகும் போது யோசிக்கிறது ஸ்லோ ஆகிடும். ஸோ அதனால பார்க்கின்சன் கூட டிமென்ஷியாவும் வந்துடும். ஃபைன். ஓகே. ஸோ இப்போ இந்த டிமென்ஷியா, இந்த பார்க்கின்சன்ஸ், இது எல்லாமே ஒரு ஜீரேட்டிக் குரூப்பில் இருக்கும் பொழுது, ஒரு 50 இயர்ஸில் இருக்கேன் இல்லை 45 இயர்ஸில் இருக்கணும் பொழுது, ஹவ் டு ஐ ப்ரிவென்ட் இட் அப்படிங்கிறது தான் ஒரே கேள்வி. என்ன பண்ணால் இதை வந்து நான் அந்த ப்ராப்ளம்குள்ளே போகாமல் இருக்கலாம்? ஸோ நமக்கு அக்ராஸ் வேர்ல்டு வந்து பார்க்கின்சனை தடுக்கிறதுக்குன்ட்டு வந்து ஏகப்பட்ட முயற்சிகள் பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்ஃபேக்ட் வந்து ஒரு ஸ்க்ரீனிங் டூலே இருக்குது. அது வந்து ஆனால் எல்லார் கையிலையும் கொடுக்கறது இல்லை நாங்கள், ஏன்னா அதை கொடுத்து அதனால் ஒரு பேனிக் வந்து அப்படின்ட்டு ஒரு ஸ்க்ரீனிங் டூல் இருக்குது. நம்மளுடைய மேஜர் அட்வைஸ் வந்து இந்த பார்க்கின்சன் முதல்ல எப்படி நடக்குதுன்னு தெரிஞ்சால் நம்ம தடுத்துக்க முடியும். இப்போ இந்த பார்க்கின்சன்றது வந்து மூளையில் வந்து ஒரு கழிவு புரத பொருள்னு சொல்லுவாங்க, ஒரு வேஸ்ட் எக்ஸ்க்ரீட்ரி வேஸ்ட் ப்ரோட்டீன் ஒன்று இருக்குது. எல்லாரும் மூளையிலும் இருக்குது, உங்கள் மூளையில் இருக்குது, என் மூளையில் இருக்குது. அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மூளையிலேருந்து வெளியில் வந்து போயிடும். அது போகாமல் மூளை மேலேயே படியறதுனால வர்ற ஒரு பெத்தாலஜி தான் பார்க்கின்சன் நம்ம சொல்கிறோம். அவங்க வெளில போகிறதுக்கு காரணம் இன்னும் சரி வர தெரியல. ஆனால் நாம் ஓரளவுக்கு
புரிஞ்சுக்கிட்டது என்னென்னா, நம்ம வாழும் நேரத்தில் ஸ்லீப் சரியில்லாமல் இருக்க, நம்மளுடைய தூக்கத்தை சரிவராக பண்ணாமல் இருக்க, எப்போ பார்த்தாலும் நம்மளுடைய யோசனைகளும் ஸ்ட்ரெஸ்ஸும் அதிகமாக இருக்கிறதெல்லாம் இதுக்கான ஒரு காரணமாக நம்ம யோசிக்கிறோம். பட் இதனால தான் பார்க்கின்சன் இது வரைக்கும் யாருமே ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு காரணம் இல்லை. ஓகே, இவங்கெல்லாம் கூட சேரலாம். மேபி பார்க்கின்சன் உங்களுக்கு வர்றதா இருந்ததுன்னா இவங்கெல்லாம் அது சீக்கிரம் கொண்டு வரலாம். ஸோ அப்படி இருக்கும் போது என்னுடைய ஒரு வேண்டுகோளாக எப்படி இருக்கும்னா, நம்ம வந்து ஸ்லீப்பில் ஃபோக்கஸ் பண்ணணும். இருக்கிற வேலையை இருக்கிற நேரத்தில் அந்த அன்யூஷுவல் ஸ்ட்ரெஸ்ன்னு நம்ம சொல்கிறது வந்து இந்த அட்ரினலின் பம்பிங் தட் ஹேப்பன்ஸ் இன் தி பாடி, அதை வந்து கம்மி பண்ணணும். கூடிமானவர அதிகமான க்ரீன் லீஃபி வெஜிடபிள்ஸை எடுக்கணும். அதாவது பச்சை காய்கறிகளை உள்றது வந்து ரொம்ப ரொம்ப சேஃப் ஃபார் பார்க்கின்சன் ப்ரிவென்ஷன். பட் இது 100% சொல்ல முடியாது. பட் சம்திங் இஸ் பெட்டர் தேன் நத்திங் ஃபார் திஸ். ஓகே, இப்போ பார்க்கின்சன் இருக்குன்னு வைங்களேன். இப்போ வீட்டில் ஒரு பெரியவங்க உங்களுக்கு இருக்குன்னா அவங்களே ரெக்கக்னைஸ் பண்ணிக்கிறது ரொம்ப கஷ்டம்னு நான் நினைக்கிறேன். லைக் அவங்க அன்லெஸ் சொல்லாத வரைக்கும். இப்போ அவங்க வீட்டில் இருக்கிற மற்றவங்க இவங்களுக்கு பார்க்கின்சன் இருக்கலாம் அப்படிங்கிறத என்ன மாதிரி சிம்டம் வச்சு கண்டுபிடிக்கலாம்? தலை முதல் கால் வரை நம்ம அதை சொல்லலாம். இப்போ நம்ம பேசுகிறோம், நான் பேசும்போது என் முகத்தில் வர்ற அந்த எக்ஸ்ப்ரெஷன், இப்போ நான் வந்து ஒரு சோகம், ஒரு சந்தோஷம், ஒரு ஆச்சரியம், இந்த எக்ஸ்ப்ரெஷன் இருக்குல்ல, அந்த நவ ரசம்னு சொல்கிறாங்கல்ல, அந்த எக்ஸ்ப்ரெஷனே முதல்ல காலி ஆகிடும். ஓகே. ஸோ ரொம்ப கிளாசிக்கல் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருக்குமே உலகத்தில் வந்து முகமது அலி தெரியும், ஃபேமஸ் பாக்ஸர். அவருடைய பாக்ஸிங் கேரியருக்கு அப்புறமா நீங்கள் அவர் முகத்தை பார்த்தீங்கன்னா அதுதான் பார்க்கின்சனுக்கான கிளாசிக்கல் எக்ஸாம்பிள். முகத்தில் எந்த ஒரு உணர்ச்சியும் இருக்காது, ஒரு பொம்மை மாதிரி முகம் இருக்கும். இஸ் எ பார்க்கின்சன் பேஷண்ட். ஆமாம், முகமது அலி வந்து இஸ் எ பார்க்கின்சன் அஃபெக்டட் பர்சன். இது வேர்ல்டு ஃபுல்லாக இஸ் ஒன் ஆஃப் த செலிபிரிட்டிஸ் ஃபார் எக்ஸாம்பிள். நிறைய பேர் இருக்காங்க. பட் அவர் தான் வந்து பார்க்கின்சனுக்கான கிளாசிக்கல் ஃபேஸ். அவர் முகத்தை பார்த்தீங்கன்னா சிரிப்பே இருக்காது, சிரிக்கிறதுக்கு கூட ரொம்ப சிரமப்பட்டு பண்ணுறோம். ஸோ முகம் வந்து உணர்ச்சிகளை காமிக்காது பார்க்கின்சனில். நம்மளுடைய கண்கள் வந்து இமைக்கிறது வந்து குறைஞ்சிரும். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ஸ்டார்டிங் ஃபேஸில். கைகளில் வந்து நடுக்கங்கள் இருக்கும். எதுவும் பர்டிகுலராக சும்மா உட்காந்துட்ருக்க நேரம் ஒரு டிவி பார்த்துட்ருக்காங்க, அவங்க ஒரு இமோஷனல் சீன் பார்த்தா கை பாட்டுக்கு தானாக நடுங்கிட்டு இருக்கும். அப்புறம் அவங்களுடைய கைகள் வந்து ஒரு பர்டிகுலராக பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு சைடு வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். அவங்களால அந்த வேலையை எடுத்து செய்ய முடியாது. ஒரு பட்டன் போடுறதுல ஒரு சிரமம், ஒரு பட்டன் சட்டை மாட்டுறதுல ஒரு சிரமம் வரும். நின்றுட்டு மாட்டும் போது ஒரு தள்ளாட்டம் வரும். கால் கொஞ்சம் தூரம் நடக்கும்போது பார்த்திங்கன்னா தேய்ச்சி நடக்கிற மாதிரி இருக்கும். ஸோ பெண்டு பண்ணி எழுந்திரிச்சிக்கும் போது நல்ல ஒரு தடுமாற்றம் இருக்கும். பட் இதெல்லாம் விட சில வருஷங்களுக்கு முன்னாடியே பார்க்கின்சனுக்கான தோன்றுதல் கொஞ்சம் போல் தெரிய ஆரம்பிச்சிடும். அது எப்படின்னா, கனவுல வர்றதை அவங்க கத்துவாங்க தூக்கத்தில். இது வந்து எல்லாருக்குமே நான் கத்தியிருக்கேன் டாக்டர்னா அந்த ஒரு பயத்தை நான் கொண்டு வர விரும்பல. இது ஒரு ஃப்ரீக்வெண்ட்டாகவே நடக்கும். தன்னோட கனவுல என்ன வருதோ அதை வந்து அவங்க வெளிப்படுத்துவாங்க தூக்கத்திலேயே. ஆனால் அவங்களுக்கு அது தெரியாது. காலைல எழுந்திரிச்சு கேட்டானா வந்து அப்படியா நான் செஞ்சேனான்வாங்க. அதே மாதிரி வந்து ஸ்மெல் சென்சேஷன் ரொம்ப குறைஞ்சிரும். அதனால் அவங்களோட டேஸ்ட் மாறும். அப்புறம் மலச்சிக்கல் வந்து ரொம்ப காமனாக இருக்கும். இதெல்லாம் வந்து பார்க்கின்சன் வர்றதுக்கு ஒரு 5-10 வருஷத்துக்கு முன்னாடியே வர ஆரம்பிச்சிடும். ஃபைன். ஸோ அதிலேருந்து நம்மளுடைய ஸ்லோனஸ் ஆரம்பிக்கிறதுலேருந்து தான் நம்மளுடைய விஷயங்கள் தெரியுது. இது வந்து ஒரு கிளாசிக் பார்க்கின்சனுடைய ஃபீச்சர். ஏடிபிக்கல் பார்க்கின்சன் சொல்லுவோம். பார்க்கின்சன்லேயே வந்து கொஞ்சம் வித்தியாசமான, அவங்களுக்கு வந்து ஆரம்பமே 2 பக்கமும் ஆரம்பிக்கும். ஆரம்பத்துலேருந்தே கீழே விழுந்து பார்ப்போம். கொஞ்சமாக அப்படி போய் இப்படி டேர்ன் பண்ணுவாங்க, கீழே விழுந்துருவாங்க. ஒரு நெருகலான பாதையில் போகும்போது வந்து ஸ்டக்காகி நின்றுடுவாங்க. அவங்களுக்கு எப்படி நடக்கணும்னே தெரியாது. கூட்டம் இருந்தால் நடக்கணும்னு தெரியாது. அப்போ அந்த நேரம் ஸ்டக்காகி நின்றுடுவாங்க. அப்போ மேல் பாதி நவரும், கீழ் பாதி ஒட்டினா மாதிரி இருக்கும். அப்படியே கீழே சாஞ்சிடுவாங்க, மரம் மாதிரி தொப்புன்னு விழுவாங்க. ஸோ இது மாதிரிலாம் இருக்க ஆரம்பிக்கும் போது முகம், நான் சொன்ன முகம் ஸ்லோனஸ் இருக்கும் போது நம்ம அதை பார்க்கின்சன் சொல்லி ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ நீங்கள் சொன்னதில் வந்து கொஞ்சம் டேஞ்சரான சிம்டம்னு பார்த்தா கீழே விழுறதில்ல டாக்டர். ஏன்னா அதில் வந்து அடிபடுறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இதை நம்ம கவனிக்காமல் விட்டால் அந்த கீழே விழுறது எவ்வளோ தூரம் எக்ஸ்ட்ரீம் டேஞ்சருக்கு கொண்டு போய் சேர்க்கும்? ஸோ நம்ம பார்க்கின்சன் நம்ம சொல்லும் போதே நம்ம பேசுகிறது வந்து ஒரு 60 வயசு ஒட்டினவங்க. ஸோ இந்த 60 வயசு ஒட்டினவங்களுடைய எலும்புகள் ஏற்கனவே பலவீனமாக தான் இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து பெருசாலாம் கீழே விழ வேண்டாம். அப்படி லைட்டாக தடுக்கி கீழே உட்காரும் போதே ஃப்ராக்சர் வந்துடும். ஓகே. ஸோ இவங்களை போல் இருக்கவங்களுக்கு பார்க்கின்சனுக்கு சந்தேகமே, அது பார்க்கின்சனாகவே இல்லைனாலும் சந்தேகப்பட்டு நம்ம நியூராலஜிஸ்ட் கிட்ட கேட்டுக்கிட்டோன்னா அது ஏர்லியராகவே நம்ம என்ன பண்ணலாம், இந்த சில டைம்ஸ் மாத்திரையில் நல்லாவே கேட்கும். சில நேரம் நம்ம வீடை பிளான் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே, இவங்க வந்து நடக்கும் பொழுது எந்த டைமில் இவங்க கீழே விழ போகிறாங்க, இவங்களுக்கு எங்கே கீழே விழறதுக்கான வாய்ப்பு ஜாஸ்தியாக இருக்குது, அந்த மாதிரி உங்கள் வீட்டில் எங்கே விஷயங்கள் இருக்குது அந்த விஷயத்தில் நம்ம எப்படி அணுகணும்,
சூப்பர்விஷன் இவங்களுக்கு வேணுமா வேண்டாமா, அப்படி சூப்பர்விஷன் வேணும்னா அவங்களுக்கு வாக்கிங் எய்ட்ஸ் வேணுமா வேண்டாமா, வாக்கிங் எய்ட்ஸ் வேண்டாம்னா நமக்கு அட்லீஸ்ட் செவுத்த ஓட்டின ரெயிலிங்ஸ் போட்டு அதில் நடக்கணுமா, டாய்லெட்ஸில் என்ன வேணும்ன்ட்டு முன்னாடியே நம்ம பிளான் பண்ணிவிட்டு அதே நேரம் சைட் பை சைடில் அவங்களுடைய போனுடைய ஸ்ட்ரென்த் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதை வந்து நம்மளுடைய ஆர்த்தோ பீப்புள் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அவங்க போன் ஸ்ட்ரென்த் வந்து நல்லா இல்லை அப்படின்னா அவங்க போனை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு போன் ப்ரொடெக்டிவ் தெரப்பீஸ்ன்னு இருக்குது. அதை போட்டுட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணோன்னா அட்லீஸ்ட் விழும்பொழுது ஃப்ராக்சர் ஆகாமல் தடுத்துக்கலாம். அதே போல் வந்து சிலருக்கு வந்து விழும்போது ஃப்ரண்ட் ஃபால் அப்படியே ஃபார்வர்ட் ஃபால்ஸ்ன்னு இருக்கும். அதில் வந்து ஸ்கல் ஃப்ராக்சர் வராமல் தடுக்கணும்னா நம்ம ஃப்ளோரிங்ஸ் எல்லாம் வந்து மாற்றலாம். சிம்பிளாக ஜமக்காலம் போட்டு வைக்கிறது இது போல் இதெல்லாம் வந்து நம்ம ஏர்லியராக பிடிச்சிட்டோன்னா காம்ப்ளிகேஷனுக்குள்ளே போகாமல் தடுத்துக்கலாம். ஏன் இது ரொம்ப விஷயம்னா சில நேரங்களில் நாங்கள் பார்க்குறோம் பார்க்கின்சன்றது அவங்களுக்கு தெரியாமல் அவங்க லேண்ட் ஆகிறதே ஃபஸ்ட்டு ஃப்ராக்சரில் தான். அப்போ அதுக்கப்புறமா ஃப்ராக்சர் ஆனதுக்கப்புறமா அவ்வளோதான் பெட் பவுண்டு. ஏன்னா அவங்க பார்க்கின்சன் வந்து அவ்வளோ மோசமாக இருக்கும், ஃப்ராக்சர் ஆனதுலேருந்து அவங்களால ரெக்கவரி ஆகி வர்றதே ரொம்ப கஷ்டமாக போயிடும். ஸோ இதை நம்ம ஏர்லியராக சந்தேகப்படுறது ரொம்ப முக்கியம் டு ப்ரிவெண்ட் ஃப்ராக்சர். இப்போ இங்கே நாங்கள் வந்து எப்படி செயல்படுவோம்னா நான் வந்து ஒரு பார்க்கின்சன் பேஷண்ட்டை பார்க்குறேன்னா பார்த்த கையோடு என்னுடைய ஆர்த்தோ கொலிக்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி நான் பார்க்கின்சன் பார்க்குறேன், இவங்க போனை உடனே பார்த்துக்கோங்க, இவங்க கீழே விழுந்தால் ஃப்ராக்சர் ஆகக்கூடாது. ஸோ நான் உடனே பார்க்கும்போது என்ன பண்ணுவேன்னா உங்கள் வீடெல்லாம் எப்படி இருக்கும், உங்கள் வீடோட அமைப்பு எப்படி இருக்கும், அந்த அமைப்பில் எங்கெங்கெல்லாம் விழறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு ஒரு சின்ன லே அவுட் மாதிரி பார்த்துட்டு அதை ஏர்லியராகவே ப்ரிவெண்ட் பண்ணுறது, ஸ்கல்ல அடிபடாமல் ஃப்ராக்சர் ஆகிற மாதிரி. ஸோ ஒரு ப்ரிவென்டிவ் மோடுக்குள்ளே ஆல்ரெடி போயிடுவோம், ஹோலிஸ்டிக்காக முன்னாடியே போயிடுவோம். அதை மீதி காம்ப்ளிகேஷன் வந்ததுன்னா அதுக்கு ஆல்ரெடி இவங்களை பற்றி அக்வென்டைட் ஏற்கனவே தெரிஞ்ச ஆர்த்தோபெடிக் டீம் இருக்கிறதுனால வி போத் ஒர்க் டுகெதர். ஓகே, நீங்கள் சொல்கிறது பார்த்தா இப்போ எனக்கு வந்து ஒரு 2-3 வயசு பையன் இருக்கான். அவனுக்காகவே வீட்டில் நிறைய விஷயங்கள் மாற்றி வச்சிருப்பேன். எங்கேயுமே ஷார்ப் ஆப்ஜெக்ட் இருந்தால் இடிக்கக்கூடாது, கீழே வழுக்கி விழக்கூடாதுன்னு ஆன்டி ஸ்லிப்பரி இது போட்டிருப்போம். அப்போ கிட்டத்தட்ட ஒரு பார்க்கின்சன் பேஷண்ட்டை பார்க்கறது ஒரு 2 வயசு குழந்தைய பார்த்துக்கிறதுக்கு சமமா அப்படி சொல்லலாம். நம்ம அப்படின்னு அதுக்கு உடனே அவங்களை 2-3 வயசு சொல்ல முடியாதுன்னா அவங்களோட பிரெயின் இன்னும் நல்லா ஆக்டிவாக இல்லை. நான் சொல்கிறது அந்த கேருக்காக சொல்கிறேன், அடிப்படை. எக்ஸாக்ட்லி. நம்ம வந்து கொஞ்சம் கவனம் ஜாஸ்தியாக செலுத்த வேண்டியது இருக்கும், ஒன்றும் பார்த்து பண்ண வேண்டியது இருக்கும். நம்மளுடைய ஃப்ளோரிங்லேருந்து நம்மளுடைய அவங்களுடைய ஃபுட்வேர் என்ன போடுறாங்க, அவங்களுக்கு எங்கே வந்து சாதாரணமாக நம்ம கடந்து போயிடுவோம், எங்கே அவங்க வழுக்குவாங்க, எங்கே விழுவாங்கன்றது. அப்படி விழுந்தாலும் அவங்க இம்பேக்ட் வந்து எவ்வளோ ஃபோர்ஸபுளாக இருக்கும், எவ்வளோ தூரம் அந்த இம்பேக்டை நம்மளால் கம்மிப்படுத்த முடியும், எவ்வளோ தூரம் அப்படியே இம்பேக்ட் ஆகிடுச்சுனாலும் எவ்வளோ தூரம் அதனால் வர டேமேஜை கம்மிப்படுத்த முடியும். நம்ம ஆல்ரெடி ரெடி ஆகிறதுன்றது ஒரு பார்க்கின்சன் பேஷண்ட் பார்க்கும் போதும் அங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். ஒரு ஓபியில் மாத்திரை போட்டு அனுப்புறது பெரிய விஷயம் இல்லை. இங்கேருந்து நம்ம அவங்க வீட்டுக்கு போக முடியாது. அவங்க வீட்டில் ஆனால் அவங்க எப்படி இருப்பாங்கன்னு நமக்குள்ள ஒரு இமேஜினேஷன் ஆல்ரெடி வந்துடணும். அப்படி வந்துருச்சுன்னா அவங்களுடைய குவாலிட்டி ஆஃப் லைஃப்பை என்ஷூர் பண்ண முடியும். ஸோ நீங்கள் கொடுக்குற அந்த மெடிக்கேஷன்ஸோ ட்ரீட்மெண்ட்டோ அப்படிங்கிறது அந்த பார்க்கின்சனை ரிவர்ஸ் பண்ணுமா, இல்லை ஜஸ்ட் இட்ஸ் அ டெம்பரரி கியூர் டில் த டெத் அவங்க அந்த மெடிசன்ஸ் எடுத்து தான் ஆகணும் மேடம்? ஓகே, ஸோ இதை நான் எப்படி சொல்லுவேன்னா நம்ம டயபெட்டிஸை மருந்தில் ரிவர்ஸ் பண்ணலை. ஃபைன். ஸோ கிட்டத்தட்ட டயபெட்டிஸ் வந்து கண்ட்ரோல் தான் பண்ணுறோம், பார்க்கின்சனையும் அதே தான் பண்ணுவோம். ஒரு மனிதருக்கு பார்க்கின்சன் வெளிப்படும் பொழுது ஆல்ரெடி 30% நரம்புகள் அந்த பார்க்கின்சன் வரவிடாமல் செஞ்சிட்ருக்கு பார்த்தீங்களா, அந்த நரம்புகளில் 30% நரம்புகள் அவங்க இழந்ததுக்கு அப்புறமா தான் அது வெளிப்படவே படும். ஸோ உங்ககிட்ட பாக்கி 70% தான் இருக்குது. உங்கள் வாழ்நாள் ஃபுல்லாக அது கொஞ்சம் கொஞ்சமாக கரைய ஆரம்பிக்கும். ஸோ இப்போ நான் சொன்ன அந்த பிரேக் கிளச் சிஸ்டம் தான் பார்க்கின்சன் வச்சுக்கிட்டா என்னால் பிரேக்கையும் கிளச்சையும் மாற்ற முடியாது. என்னால் என்ன பண்ண முடியும்னா பிரேக் ஆயில் தான் ஊற்ற முடியும். ஸோ பார்க்கின்சனுக்கான மருந்து வந்து அந்த லூப்ரிகேஷன் எஃபெக்டை பெட்டராகும். அதாவது அவங்களால ஸ்லோ ஆகிட்டாங்கன்னா அந்த ஸ்லோனஸை இம்ப்ரூவ் பண்ணும், அவங்க ஸ்டிஃபாக இருக்காங்கன்னா அந்த ஸ்டிஃப்னஸை குறைக்கும், அவங்களுக்கு கையில் நடுக்கம் இருந்ததுன்னா அந்த நடுக்கத்தை அமைதியாக்கிடும், குறைச்சிரும். இந்த 3 வந்து டெஃபினட்டாக பார்க்கின்சன் மருந்து செயல்படும். ஆனால் அதை தவிர்த்து நிறைய விஷயங்கள் பார்க்கின்சன் பேஷண்ட்டுக்கு இருக்குது. அவங்களுடைய யூரின் மோஷனை நம்ம மேனேஜ் பண்ண வேண்டியது இருக்கும், அவங்களுடைய மூட்ஸ் பாதிக்கப்பட இருக்கும். நமக்கு கண்ணுக்கு வெளிப்படுற பார்க்கின்சன் ஒன்று இருக்குது, திரைக்கு பின்னாடி கண்ணுக்கு தெரியாத பார்க்கின்சன் ஒன்று இருக்குது. அதுவே பாதிக்கு பாதி இருக்குது. ஒரு ஐஸ்பர்க் மாதிரி கீழே ஒரு பாட்டு இருக்குது. அந்த பாட்டில் பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஸ்லீப்பு, அவங்களுடைய மூடு, அவங்களுடைய காக்னிஷன் எப்படின்னா அவங்க முந்தி மாதிரி ஃபாஸ்ட்டாக செயல்பட முடியாது. நீங்கள் ஒன்று கேட்டிங்கன்னா கொஞ்சம் யோசிப்பாங்க. அதை வந்து குடும்பத்தினர் வந்து புரிஞ்சிக்க மாட்டாங்க. எல்லாத்துக்கும் ஏன் இப்படி யோசிச்சுட்டு இருக்கிற, ஏன் வந்து உன்னால் சீக்கிரமாக எதுவும் சொல்ல முடியாதுன்னா, ஏன்னா அவங்களுக்கு வராது அந்த தாட் வந்து வந்ததுலேருந்து பேசுகிற பகுதிக்கு வந்து சேரத்துக்கு நேரம் ஆகும். ஓகே, இதெல்லாம் வந்து நமக்கு திரைக்கு பின்னாடி இருக்கிற பார்க்கின்சன். இதை வந்து அவங்களால புரிஞ்சிக்க முடியாது. ஸ்லோனஸ் வந்து கை காலில் மட்டும் நினைக்க முடியாது.
ஸோ இது போல் சில விஷயங்கள்லாம் இருக்குது. அதெல்லாம் நம்ம மருந்து மட்டும் வச்சு சொல்ல முடியாது. இதுக்கு வந்து எஜுகேட் பண்ணணும், இதுக்கு வந்து நம்ம வந்து தெரப்பீஸ் கொடுக்கணும். அதாவது காக்னேட்டிவ் தெரப்பீஸ்னு சொல்லுவாங்க. அதில் வந்து நம்ம வந்து வீட்டில் அவங்களுக்கு வந்து ஹோம் ஒர்க்ஸ் மாதிரி கொடுத்து அவங்க மைண்டை ஷார்ப்பாக வச்சுருக்க நிறைய யூஸ் பண்ணுவோம். ஃபிசிக்கல் தெரப்பீஸ் வந்து அவங்களுடைய பேலன்ஸை மெயின்டைன் பண்ணுறது கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அது நேரத்துக்கு நேரம் மாற்றிக்கிட்டே இருக்கணும். இது எல்லாமே சேர்த்து செஞ்சால் மட்டும்தான் அவங்களால வந்து ஓரளவுக்கு ஒரு பர்ஃபெக்ட் க்ளோஸாக அவங்களால கொண்டு வர முடியும் நம்ம. ஸோ இதெல்லாம் சேர்ந்து பண்ணும்போது தான் ஒரு பார்க்கின்சனை ஹோலிஸ்டிக் மேனேஜ்மெண்ட்குள்ளே போக முடியும் நம்மளால். ஓகே. ஸோ இப்போது அப்போ அந்த பார்க்கின்சனை பொறுத்த வரைக்கும் என் மைண்ட் ஒரு விஷயத்தை சொல்லணும்னு நினைக்கும், பட் அதை எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கான டைம் டிலே இருக்குமா டாக்டர்? டெஃபினட்டாக அப்போ அது வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு தானே எனக்கு. லைக் நான் எடுக்கணும்னு நினைக்கிறேன், இல்லை சிரிக்கணும்னு நினைக்கிறேன், பட் என்னால் என்னோட உடம்பு அதுக்கு கோஆப்ரேட் பண்ணலைன்னா அது ஒரு இன்டர்னல் ஸ்ட்ரெஸ் இருக்குல்ல, அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்? ஸோ இந்த இன்டர்னல் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு இப்படி தான் இருக்குன்னா ஃபஸ்ட்டு இதை நாம் 2 விதமாக பார்க்குறோம். நம்மளுடைய நாட்டில் என்னுடைய அனுபவம் வந்து 2 நாட்டில் இருக்குது. ஸோ நான் வந்து ஒரு நேஷ்னல் பார்க்கின்சன் சர்வீஸில் யுனைடெட் கிங்டமில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன், லிவர்பூலில். ஸோ அங்கே வந்து நான் பார்த்த ஒரு வித்தியாசம் என்னென்னா, நோயுடைய தன்மையை நோயால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு எவ்வளவு எளிமையாக சொல்கிறோமோ. இப்போ நமக்கு வந்து இது க்யூர் பண்ணக்கூடிய ஒரு நோயினா நம்ம நிறைய சொல்லணும்னு கூட இல்லை, நான் மாத்திரையை கொடுத்து நான் நிவர்த்தி பண்ணிட்டு போயிடுவேன். ஆனால் இது குணம் ஆகாது. இதில் வந்து ஒரு மருந்துகளால் ஒரு 90-95% கூட பண்ண முடியும். ஆனால் ஒரு 5%, 10% இது வந்து நான் சொல்கிறது பெஸ்ட்டு ஃபார்ம். சில நேரங்களில் மருந்துகளால் 10-20% தான் செய்ய முடியும். அது ஒவ்வொரு டைப் பார்க்கின்சனை பொறுத்து இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு வெளிப்படையான ஒரு கான்வர்சேஷன். ஆனால் இங்கே நாம் சில நேரங்கள் என்னென்னா ஒரு டபு இருக்குது. வந்து அம்மாவுக்கு இதை பற்றி தெரிய வேண்டாம், நீங்கள் எதுனாலும் என்கிட்ட பேசிடுங்க அப்படின்ட்டு மகளோ சொல்லும் போது இது வந்து தேவையில்லைன்றது என்னுடைய விஷயம். ஏன்னா அவங்களுக்கு வந்து என்ன இருக்குன்னா, வெளியில் போனப்புறம் நம்ம மாத்திரை டாக்டர் கொடுத்துட்டாரு நமக்கு சரியாயிடும்னு அவங்க மனசில் ஓடிட்டே தான் இருக்கும். அப்போ அவங்களுக்கு அவங்க என்ன எதிர்பார்க்கலாம், இந்த மருந்தில் எவ்வளோ தூரம் எதிர்பார்க்கலான்ட்டு ஒரு வெளிப்படையான ஒரு டாக்லேருந்து தான் இதோடைய ட்ரீட்மெண்ட்டே ஸ்டார்ட் ஆகும். ஸோ மருந்துகள் உங்களுக்கு இவ்வளோ செய்யுங்க, நீங்கள் இவ்வளோ செய்யணும், நீங்கள் செய்ய வேண்டிய எக்ஸசைசஸ் இது, நீங்கள் சாப்பிட வேண்டிய உணவுகள் இது, நீங்கள் படிக்க வேண்டிய புத்தகங்கள், நீங்கள் செய்ய வேண்டிய மைண்ட் எக்ஸசைஸ் இது. ஸோ நீங்கள் கான்ஸ்டிபேஷனுக்கு இந்த முறைகளை கையாளலாம், நீங்கள் ஃபுட்டுனால பண்ணலாம், அது ஒத்து வரலாம் மருந்து. இது மாதிரி ஒரு லே அவுட் பிளான் ஆல்ரெடி போட்டுட்டானா முதல்ல கொஞ்சம் ஏற்றுக்கிறது கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. எடுத்தோன்னே யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. எனக்கு ஏன் வரணும், நான் என்ன பண்ணேன் அப்படின்றது ஒரு இது வரும். ஆனால் இயல்பாக கொஞ்சமாக போக ஓகே டாக்டர் இதை சொல்லியிருக்காரு, கரெக்டாக தான் இருக்குது, அவங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸும் டாக்டர்ஸுடைய வேர்ட்ஸும் மேட்ச் ஆகும் போது அப்போ தான் பேஷண்ட்டோட ரிட்டென்ஷன் இருக்கும். நாம் பொதுவாக இந்த சமுதாயத்தில் பார்க்குறது, பார்க்கின்சன் பாதிக்கப்பட்டவங்க ஒரு இடத்துல இருக்கவே மாட்டாங்க. இங்கே சரியாகலை, நம்ம அடுத்த டாக்டர் கேட்போம். ஸோ என்ன கேட்டால் ஓப்பன் டாக்ஸ் இந்த ஃபஸ்ட்டு, அதுதான் இதுக்குடைய விஷயம். அதில் சரி, இப்போ நம்ம எப்படினாலும் வந்து 40 வயசில் 20 வயசு மாதிரி செயல்பட முடியாதுல்ல, எப்படியும் அந்த வயசு நமக்கு வந்துருச்சு இல்லை. பார்க்கின்சனில் வந்து 60 வயசில் ஒரு 70-75 வயசு தோற்று வந்துடும். பட் அதுதான் அவங்கள முதல்ல அக்செப்ட் பண்ணி வச்சுட்டு, ஆனால் இதுலேருந்து மருந்துகளால் இவ்வளோ தூரம் இம்ப்ரூவ் பண்ண முடியும், நீங்கள் அதுக்குன்னு 60 வயசு மாதிரி எதிர்பார்க்காதீங்க, ஒரு 65 வயசு மாதிரி ஃபீல் பண்ண வைக்க முடியுன்றதை நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுல தான் மெயின் சக்ஸஸே இருக்குது பார்க்கின்சனில். ஓகே, நீங்கள் இதுவாக சொல்லுங்கள் டாக்டர். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் அசியூம் தட் இப்போ எனக்கே பார்க்கின்சன் இருக்கிறதுக்கான டவுட் இருக்குன்னு வைங்களேன். நான் ஒரு 60 வயசான நபர், நான் உங்ககிட்ட வந்து சொல்லிட்டா என்னை வந்து மென்டலி சவுண்ட் இல்லாத பர்சன் டிக்ளேர் பண்ணிடுவாங்க ஒரு பயம் இருக்குது. அப்போ இதுக்கும் வந்து ஏதாவது ரிலேஷன் இருக்கா? பார்க்கின்சன்னால் பாதிக்கப்பட்டவங்கள நாங்கள் பார்க்குறதுல பொதுவாக யாரும் வந்து ஒரு மென்டலி இன்ஸ்டேபிள்னு சொல்லிக்கிற மாதிரி ஒரு நிலவரம் வரவே வராது. அது அந்த ஸ்டேட் சொல்ல தேவையில்லை தானே? தேவையே இல்லை. இன்ஃபேக்ட் அது இன்னும் அவங்க ரொம்ப தெளிவாக இருப்பாங்க, என்னால் இது முடியல, என்னால் பண்ண முடியலன்னு தெளிவாக இருப்பாங்க. பட் நீங்கள் இதை கேள்வி கேட்டதுனால பார்க்கின்சனில் ஒரு வகைரா இருக்குது. அந்த வகைரா பேர் வந்து லூயி பாடி டிமென்ஷியான்னு பேர். அது ஒரு டைப். இப்போ நம்ம இந்த பார்க்கின்சன் எடுத்துக்கிட்டால் அதை ஒரு பெரிய குழுமமாக வச்சுக்கலாம், பார்க்கின்சோனிசம்னு வச்சுக்கலாம். எப்படி ஹிந்துயிசம், கிறிஸ்டியானிசம் இருக்க மாதிரி அதுக்கு கீழே நிறைய வகைரா இருக்குது. அதில் ஒன்று தான் பார்க்கின்சன் டிசீஸ். ஓகே, அது போல் இன்னும் நிறைய இருக்குது. பார்க்கின்சன் ப்ளஸ் டிசீஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு குரூப் இருக்குது, அலைட் டிசீஸ் மாதிரி. அதே மாதிரி இதில் வந்து தோற்றம்லாம் பார்க்கின்சன் மாதிரி இருக்கும். ஆனால் அதில் ஒரு வகைரால அந்த லூயி பாடி டிமென்ஷியாவில் ஆரம்பத்திலேருந்தே வந்து சைக்கோசிஸ் இருக்கும். யாரும் இருக்க மாட்டாங்க, அவன் வரான் போகிறான், அவன் பாரு கத்தி எடுத்துகிட்டு என்னை துரத்துறான் அப்படின்னு ஒரு வகைராவும் இருக்குது. ஸோ அப்படிப்பட்ட விஷயத்தையும் நம்ம இவங்கள மாதிரி இருக்கிறவங்க பல நாட்களில் வந்து சைக்காட்ரிஸ்ட் கிட்ட தான் நிறைய டைமில் இருப்பாங்க. இவங்க சைக்காட்ரிஸ்ட் கிட்டேயும் இருக்கணும், ஆனால் நியூராலஜிஸ்ட் மெயினாக இவங்கள பார்த்து ஏன்னா சில மருந்துகள் சைக்காட்ரியில் யூஸ் பண்ணுற மருந்துகள் இவங்க பார்க்கின்சனை மோசமாக்கி விட்ரும். ஸோ இவங்கள மாதிரி விஷயங்கள் இருக்கவங்க ஒரு முறை நியூராலஜிஸ்ட்டை பார்த்துட்டு
எப்படி நீங்கள் சந்தேகப்படலாம்? அவங்க சைக்கோசிஸ் தானே இருக்குது, நான் சைக்காட்ரிஸ்ட் கிட்ட தானே போகணுன்னா, நாம் சொல்கிற இதே விஷயங்கள், ஸ்லோனஸ்ஸு, முகத்தில் உணர்வு இல்லை, கை நடுக்கும், நடக்கும் போது ரொம்ப ஸ்லோ ஆகிட்டாங்க, இது மாதிரி இருந்தால் இது பார்க்கின்சனுக்கு ரெண்டாப்படியாக வந்த சைக்கோசிஸ்ன்னு சொல்லி நம்ம முதல்ல நியூராலஜிஸ்ட் பார்த்தா அது கரெக்டாக பிளான் பண்ணி சைக்காட்ரிஸ்ட்டையும் உள்ளே சேர்த்து இதை நம்ம வைத்தியம் பண்ண முடியும். ஓகே, இப்போ நீங்கள் நம்ம ஸ்டார்டிங்கில் பேசின டேட்டாவாகட்டும் இல்லை நீங்கள் ட்ரீட்டபிள் பார்க்கட்டும், டயர் 1ல் இது ரொம்ப காமனாக இப்போ ரொம்ப அட்ரஸ் பண்ணுறோன்னு வைங்களேன். டயர் 2 சிட்டிஸ் தான் இந்தியாவிலே அதிகமான விஷயங்கள், இன்னும் கிராமங்கள் தான் அதிகமாக இருக்குது. அதில் ஒரு 60 வயதுக்கு மேலே இருக்கிறவங்கள அவங்க சார்ந்த பிரச்சனைகளை பார்த்து கொள்ளவே ஆட்கள் இல்லாத ஒரு பெரிய குடும்பம் தான் இருக்குது. அப்போ அந்த மாதிரி ஆட்கள் என்னதான் டாக்டர் பண்ணுறது? ஒரு பேசிக் நம்ம எதுவாக இருந்தாலுமே ஸ்டார்டிங் என்ன ப்ரிவென்டபிள் மெஷர்ஸ்ன்றதுலேருந்து பேச ஆரம்பிப்போம் இல்லையா? டயர் 2ல் இந்த பற்றி அட்ரஸே பண்ணாத இல்லை இதை பற்றி தெரியவே தெரியாத மக்களும் இருக்காங்கன்னா அவங்க என்ன தான் பண்ணலாம்? இதுதான் நம்மளுடைய பேட்டியுடைய முதல் ஸ்டெப்பு. இன்னும் நிறைய பேர் தெரியல. நம்ம சொன்ன இந்த 1லேருந்து 1 கோடியிலேருந்து 1.20 கோடி இல்லை, அதில் இந்த டயர் 2லாம் வந்திருக்கவே வந்திருக்கு, இந்த டேட்டாலாம் வந்திருக்கவே வந்திருக்கு. ஆனால் நம்மளுடைய மெஜாரிட்டி அங்கே உட்காந்துருக்காங்க. ஃபார் சம் ரீசன் பார்த்தீங்கன்னா பார்க்கின்சோனிசம் வந்து அர்பன் சைடில் ப்ரிவலன்ஸே ஜாஸ்தின்ற மாதிரி சில ஸ்டடீஸ்லாம் இருக்குது. மேபி நம்மளுடைய வாழ்க்கை அப்படி இருக்குது, நம்மளுடைய ஸ்ட்ரெஸ் அப்படி இருக்குது, நம்மளுடைய தூக்கமின்மை அப்படி இருக்குது. டயர் 2 டயர் 3 சிட்டிஸில் இன்னும் ஒரு நல்ல வாழ்க்கை, ஒரு எளிமையான வாழ்க்கை வாழ்கிறாங்க. பட் இந்த மாதிரி ஏரியாக்களில் பார்க்கின்சனுக்கான அவேர்னஸ் வரணும்னா 2 விதத்தில் தான் வர வைக்க முடியும். ஒன்று, நாமன்னு சொல்லும் போது இந்த மாதிரி பார்க்கின்சன் வைத்தியம் பண்ணக்கூடிய நரம்பியல் மருத்துவர்கள் நாம் அந்த இடத்துக்கு மூவ் பண்ண வேண்டியது இருக்கும். த்ரூ கவர்மெண்டல் ஆர் நான் கவர்மெண்டல் மீன்ஸு, மேபி தத்து எடுத்துக்கிட்டு போகிறோமோ எப்படி போகணுமோ, இல்லை அங்கே இருக்கக்கூடிய பேசிக் லெவல் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் இருக்கிற ஒரு எம்பிபிஎஸ் டாக்டர்ஸ் கிட்ட வந்து இது இப்படி வந்தால் எங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள், அட்லீஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் ஹாஸ்பிட்டலுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள், இங்கே இருக்கிற ஒரு நியூராலஜிஸ்ட்டை பார்க்க வைங்க அப்படின்ற ஒரு விழிப்புணர்வு கொடுத்தா மட்டும்தான் இது செயல்படும். இது ஒரு மூமெண்ட்டாக மாற்றணும். ஏன்னா மாஸ் மீடியா இதை ஃபுல்லாக கையில் எடுக்காமல் அடித்தர லெவல் வரையும் போய் சேர முடியாது. ஸோ மாஸ் மீடியான்னு நம்ம வந்து எவ்வளோ தூரம் பெனிட்ரேஷன் இதில் கொண்டு வர முடியும் பார்க்கின்சனுக்கு, நம்மக்கிட்ட நடக்கிற உலகத்தில் இருக்க இத்தனை பிரச்சனைக்கு நடுவில் இதை பண்ண முடியும் தெரியல. பட் எங்கேயாவது இதை பிளான் பண்ணி பண்ணால் நல்லது. ஏன்னா நம்மளுடைய எய்ம் வந்து மக்களுடைய வாழ்நாளை நீடிக்கணும்னா அந்த இருக்கிற வாழ்நாளில் நல்ல குவாலிட்டியோட வாழ வைக்கணுன்றது இன்னொரு எய்மாக இருக்கணும். வாழ மட்டும் வைக்கக்கூடாது, நல்லா வாழ வைக்கணுன்றது எய்மாக இருக்கும். அதுக்கு இதில் ரெக்கக்னைஸ் பண்ணுறது முக்கியமான விஷயமா இருக்கும். ஓகே, டு கன்க்ளூட் டாக்டர், இப்போ இந்த ஜிஆர்டி குரூப்பை பொறுத்த வரைக்கும், இப்போ நல்ல ஆர்த்தோவை பொறுத்த வரைக்கும் இது சொல்லுவாங்க, இதை சாப்பிடுங்க, இதை பண்ணுங்க, இப்படி வாழுங்க, இது வராது. அதே மாதிரி டெங்குன்னு சொல்லுவாங்க, கொசுவை அழிச்சிருங்க, இவ்வளோ சுத்தமாக இருங்க, டெங்கு வராது. எல்லாத்துக்குமே இப்படி பண்ணுங்க, இதை பண்ணாதீங்க, இது வரும் அப்படின்னு சொல்லலாம். அப்படி அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஒன் லைனரில் ஏதாவது ஒன்று சொல்லி முடிக்க முடியுமா டாக்டர்? பார்க்கின்சனை பொறுத்த வரைக்கும் வந்தால் கண்டுபிடிக்கிறது தான் முதல் ஸ்டெப்பு. வர விடாமல் இருக்கணும் அப்படின்றத நம்மளால் தீர்க்கமாக சொல்ல முடியலனாலும் எல்லாருக்குமே ஒரே தான். நீங்கள் ஒரு சுகருக்கு என்ன வாழ்க்கையோ, நல்ல வாழ்க்கை அப்படின்னு சொல்லப்படக்கூடியது வந்து ஒரு நல்ல பிளானிங்கோட, எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லாமல், சொல்கிறது ஈஸி, செயல்படுறது கஷ்டம். ஆனால் ஒரு நேரத்தில் ஒரு விஷயத்தை மட்டும் நினச்சி அது நோக்கின விஷயங்களை பற்றி யோசித்து பின்விளைவுகளை பற்றி யோசிக்காமல் வாழ்ந்து கரெக்டான நேரத்தில் அட்லீஸ்ட் 7லேருந்து 7.5 மணி நேரம் தூக்கத்தை நம்ம எடுத்தோம், நல்ல ஒரு ஆரோக்கியமான உணவுகள், நம்ம சொல்கிற இந்த ஃபாஸ்ட் ஃபுட்ஸ் அண்ட் ப்ராசஸ்டு ஃபுட்ஸ் அது எவ்வளோ முடியுமோ அவாய்ட் பண்ணி நம்ம வாழ்ந்தோம்னாலே இதை தள்ளி போட முடியுன்ற ஒரு நம்பிக்கை என்னுடைய தனிப்பட்ட நம்பிக்கையாக இருக்குது. இதுக்கு அறிவியல் என்னால் சேர்க்க முடியாது. பட் நம்மளுடைய இந்தியாவில் இது வேகப்படுத்துறதுல இது ஒரு காரணமும் தோணுது. ஸோ இதை நம்ம செஞ்சுட்டு நம்ம வாழ்ந்தாலே சிறப்பாக வாழ முடியும். ஓகே, லாஸ்ட் கொஸ்டின் டாக்டர், இது ஜெனட்டிக்கலாக வருமா? லைக் எங்கள் தாத்தாக்கு இருந்திருக்கோம் இல்லையா, அப்போ அப்படி இருக்கும்போது நான் வந்து ஏதாவது கேர்ஃபுல்லாக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கா? நாம் முந்தி சொன்ன மாதிரி ஒரு 5லேருந்து 10% மக்களுக்கு வந்து பார்க்கின்சன் கொஞ்சம் ஏர்லி ஸ்டேஜில் வரும், 50 வயது கம்மியாக வரும். இந்த மாதிரி வர்றவங்களுக்குலாம் ஜெனட்டிக் பார்க்கின்சன்ஸ்க்கான வாய்ப்பு ஜாஸ்தி. ஓகே, ஸோ ஏஜ் கம்மியாக வருதுனாலே நம்ம ஜெனட்டிக் பார்க்கின்சன்ஸ் பார்ப்போம். அப்படி பார்த்துட்டு அதில் என்ன டைப்பு நம்ம ஜெனட்டிக் டெஸ்ட் பண்ணி பார்த்தோன்னா அடுத்த தலைமுறைக்கு வர முடியுமா இல்லையா நம்மளால் சூஸ் பண்ண முடியும். பட் 90லேருந்து 95 விழுக்காடு பார்க்கின்சனுக்கு வந்து ஜெனட்டிக் ப்ரிப்பரண்டன்ஸ் கிடையாது. ஓகே, ஸோ அப்போ ஜீரேட்டிக் குரூப்னாலே, அதாவது 60 வயசுனாலே அவங்க ஸ்லோவாக தான் ஆவாங்க, தடிக்கு தான் விழுவாங்க அப்படிங்கிறத ஒரு காமன் மைண்ட் செட்டாக இல்லாமல் எல்லாராலையும் ஒரு குவாலிட்டியான லைஃப்பை டில் தேர் டெத் வாழ முடியும் அப்படிங்கிறது தான் ஒரு மோட்டிவ். அந்த அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாரும் வந்துட்டாங்கனாலே இந்த பிரச்சனையை அட்ரஸ் பண்ணிடுவாங்க தானே டாக்டர்? நிச்சயமாக. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஃபார் யோர் டைம்.